ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, பாண்டியன் வந்து செந்தில கண்டபடி திட்டிட்டு இருக்காரு. உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, அது இதுன்னு திட்டுவாரு. இப்போ கதிர் வந்து செந்திலுக்கு சப்போர்ட்டாக வராது. அப்போ சும்மா ஏன்பா அண்ணனை வந்ததும் வராமல் திட்டிட்டு இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் சொல்றாரு. பாண்டியனுக்கு செம்ம கடுப்பாது. டே உன்ட்ட யாரும் கேட்டாங்களா, உன் வேலையை மட்டும் படுறான்னு சொல்லி கதிருக்கும் திட்டு விழுகும். அதுக்கப்புறமும் பாண்டியன் விட மாட்டாரு. ஏன்டா கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ண முடியல, ஆனால் பீச்சு பார்க்குன்னு ஊர் சுத்த மட்டும் உனக்கு நேரம் இருக்குதா, வேலை பார்க்கறத விட பீச்சுக்கு போறதாடா சொல்லி இன்னும் திட்டுவாரு. இப்ப கோமதி சப்போர்ட்டுக்கு வராங்க. எங்க சும்மா அவனை திட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேலை பார்க்காத அவன் சென்னைக்கு போனானா, மீனா ட்ரைனிங் போனா, அவ துணைக்கு தானே போனா, 2 நாள்ல நீங்க 1000 வேலை கொடுப்பீங்க, அதெல்லாம் எப்படி முடிக்க முடியும்னு கேட்பாங்க. அதுக்கு பாண்டியன் நக்கலா சொல்றாரு, ஆமா இவன் 1000 வேலை பார்த்து கிழிச்சிட்டாலும் கொடுத்த ஒரு வேலையை உருப்படியா பண்ண துப்பு இல்லைன்னு சொல்லி திட்டுவாரு. அது மட்டும் இல்லாம இவனை நம்பிலாம் ஏதோ ஒரு பொறுப்பை படைச்சோம், மொத்தத்தை இழந்துட்டு நடு ரோட்ல ஓட்டாண்டியா தான் நிக்கணும்னு சொல்றாரு. அதை கேட்டு மயில் சிரிக்கிறாங்க. மீனாக்கெல்லாம் செம கடுப்பாது. லாஸ்டா பாண்டியன் சொல்றாரு, இங்க பாரு அந்த காசு மட்டும் வராம இருக்கட்டும், அப்புறம் உனக்கு இருக்கடான்னு சொல்லி அப்பயும் மாற்ற மாதிரி தான் பேசுறாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, பாண்டியன் பேசினதான் நினைச்சு மீனா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கோமதியும் ராஜியும் போய் அவங்கள சமாதானம் பண்ணுவாங்க. கோமதி சொல்றாங்க, விடு மீனா, மாமா பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா மீனா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. மாமா ஏன் இப்படி இருக்காரு, அவர் என்ன மாமா சொன்ன வேலையெல்லாம் பார்க்காமலையா இருந்தாரு, ஏதோ சின்னதா ஒரு தப்பு நடந்து போச்சு, அதை கொஞ்சம் பொறுமையா பேசியிருக்கலாம், அதை விட்டு எல்லாரும் முன்னாடி இப்படி திட்டணுமான்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அதுலயும் தங்கமேல் சிரிச்சதெல்லாம் நினைச்சு இன்னும் கடுப்பாறாங்க. அப்ப ராஜி வந்து தங்கமேல் தான் பாண்டியன்ட்டு பீச்சுக்கு போன விஷயத்த போட்டு விட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட மீனாக்கு இன்னும் கடுப்பாது. அந்த நேரம் பார்த்து கரெக்டா தங்கமேல வராங்க. மீனா தங்கமேல்கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க. என் மயில உங்களுக்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லையா, என் புருஷன் திட்டு வாங்கிட்டு இருக்காரு, நீங்க பண்ணி சிரிச்சிட்டு இருக்கீங்க, உங்க விஷயத்தை தவிர மற்றவங்க விஷயத்தெல்லாம் தேவலாம் நீங்க தலையிடுறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னு சொல்லி மூஞ்சால் அடிச்ச மாதிரி பேசிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் கடையை தான் கட்டுறாங்க. செந்தில் கடைக்கு வராது. பழனிக்கிட்டையும் பாண்டியன் மாமாட்டையும் வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வருத்தப்படுறாரு. கொஞ்ச நேரத்தில் பாண்டியனும் கடைக்கு வந்துடுறாரு. வந்தோடனே செந்தில திட்ட ஆரம்பிப்பாரு. செந்திலும் பழனியும் தப்பிக்கிறதுக்காக டெலிவரிக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. கடைசியா மாமா வந்து பாண்டியனுக்கு அட்வைஸ் பண்றாரு, இங்க பாரு பாண்டியா, பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, சும்மா சும்மா அவங்களை எதுக்கு எடுத்தாலும் திட்டிட்டு இருக்காத, அது தப்பா இருமியான்னு சொல்றாரு. அதை கேட்ட பாண்டியன் வந்து, என்ன மாமா என்னை எதிர்த்து பேசுறாங்கன்னு பயப்படுறீங்களா, அது மாதிரிலாம் ஒரு நாளும் நடக்காது, என் பசங்க என்னைக்குமே அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ராஜி வந்து கதிர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க. ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா வருவாங்க. அதை பார்த்த மீனா வந்து, என்ன ராஜி என்னைக்கெல்லாமே இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்க, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. ராஜியும் வெக்கப்பட்டுக்கிட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அதை பார்த்த கோமதி வந்து, புது ட்ரெஸ்ஸா, எப்படி வாங்கினேன் என்று சொல்லவே இல்லைன்னு கேட்பாங்க. உடனே ராஜி வந்து, இந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கல, கதிர் எனக்காக வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்றாங்க. அதை கேட்டு கோமதி மீனாவும் ஆச்சரியப்படுறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, மீனா வந்து கண்டிப்பா ராஜி ஏதாவது கிண்டல் பண்ற மாதிரி பேசுவாங்க. பரவாயில்லையே ராஜி, கதிர் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாரான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கோமதியும் ராஜியும் கோயிலுக்கு போறாங்க. அங்க முத்துவேலும் சக்திவேலும் வந்திருப்பாங்க. அப்ப ஐயர் வந்து முத்துவேலை பார்த்து, உங்க பொண்ணு வந்திருக்கா பாருங்கன்னு சொல்றாரு. அதை கேட்ட முத்துவேலுக்கு செம கடுப்பாது. யாருக்கு யாரு பொண்ணு, எனக்கு பொண்ணு ஒருத்தி இருந்தா, அவ எப்பயோ செத்து போயிட்டான்னு சொல்றாரு. அதை கேட்டு ராஜி வருத்தப்படுறாங்க. கோமதியெல்லாம் கோயிலில் வச்சு பெத்த பொண்ணை பற்றி இப்படிலாம் பேசுறீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. பதிலுக்கு முத்துவேலும் சக்திவேலும் கோமதிட்டையும் கோவப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜி மனசு கஷ்டப்படுற மாதிரி இன்னும் ஏதாவது பேசுவாங்க. அதெல்லாம் கேட்டு ராஜி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகவே ஆரம்பிச்சிடறாங்க. கடைசியாக நடக்குதுன்னா, இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு பாண்டியன் நேராக கோயிலுக்கே வராது. அங்கே வந்து ராஜியை சமாதானம் பண்ணுறாரு. அவங்கெல்லாம் ஒரு ஆள்னு அவங்க பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதம்மா, உனக்கு அப்பா ஸ்தானத்தில் நான் இருக்கேன், அம்மா ஸ்தானத்தில் கோமதி இருக்கா, நாங்கள் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படணும், முதல்ல வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டு வராது. வீட்டுக்கு வந்தா ராஜி என்ன பண்ணுறாங்க, மீனாட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அக்கா, என்னதான் மாமா நம்ம மேலே கோவப்பட்டாலும் நம்ம மேலே நிறைய பாசம் வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. இந்த சீன்லாம் நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.